Hello everyone, welcome to Thinapadi Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Motichoor Ladoo. Motichoor Ladoo பண்றதுக்கு பூந்தி கரண்டி இல்லன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேணாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் வச்சு ஈஸியாக இந்த லட்டு பண்ணிடலாம். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம். கடலை மாவு ஒரு கப்பு, சர்க்கரை ஒரு கப்பு. முதல்ல கடலை மாவில் ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அதை ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். மாவு கரைக்கிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்க்க இருக்கணும், பாலெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கணும், நல்ல தண்ணியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நான் சொன்ன ட்ரிக் இது தாங்க. ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க, இந்த மாவு அதில் கொட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவரோ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா கொட்டின்ட்டு வெளியில் வராத மாதிரி நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஓரமாக ஒரு எட்ஜில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. நம்ம மெஹந்திலாம் எடுத்துப்போம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஒரே இடத்துல விடாமல் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா அழகழகாக முத்து முத்தாக வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும், இது ஃபன்னாக இருக்கும். இது பண்ணுறச்சே மேலெல்லாம் தெளிக்கும்னு பயப்படவே வேண்டாம். இந்த பூந்தியெலாம் ரொம்ப சீக்கிரமாகவே பொரிஞ்சிருங்க. 10 to 15 seconds போகும் ஒரு பேட்சுக்குமே. ரொம்ப அழகாக பொரிஞ்சிரும். இது ரொம்ப ஃபன்னாக கூட இருக்கும். நீங்கள் ஒரு பேட்சாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஒரே இடத்துல விடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வந்து பூந்தி பண்ணுறது, அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் ஓட்டை போட்டு பண்ணுறது, எல்லாத்துலேயுமே இந்தளவுக்கு மைன்யூட்டாக சின்ன சின்ன பூந்தி கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்தது சர்க்கரை பாகு வைக்கலாம். சர்க்கரை ஒரு கப்பு, 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அந்த டர்ட் வரும், சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு வரும், அதை எடுத்துருங்க. இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பிசுபிசுப்பு பதம் போதும். இப்போ ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு குலாப் ஜாமுனுக்கு வரா மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பூந்தி எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளரி விதை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா முதல்ல பார்க்கறச்சே ரொம்ப தண்ணியாக தான் தெரியும். ஒரு 3 நிமிஷம் நீங்கள் நல்லா ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பூந்தியில் இருக்கிற அந்த சர்க்கரை பாகு பூந்தியில் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும், ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் பூந்தி பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பூந்தி பிடிச்ச உடனே என்றைக்குமே சாப்பிட்றத விட ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனலில் ஆல்ரெடி தீபாவளி ரெசிபீஸ் நிறையவே போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.